மத்திய அரசின் அசத்தும் அம்ரித் பாரத் திட்டம். தமிழ்நாட்டில் மட்டும் இத்தனை ரயில் நிலையங்களுக்கு டிஜிட்டல் முறையில் மாற்றப்படுகிறதா? ₹24,000 கோடியில் என்னென்ன சீரமைப்பு பணி? தெற்கு ரயில்வேக்கு உட்பட்ட 13 ரயில் நிலையங்களும் தமிழ்நாட்டில் 9 ரயில் நிலையங்களும் இவற்றில் அடங்குகிறது. இத்திட்டத்தின் ஒரு பகுதியாக முதற்கட்டமாக 103 ரயில் நிலையங்களை பிரதமர் மோடி திறந்து வைக்க உள்ள நிலையில் தெற்கு ரயில்வேயில் மேம்படுத்தப்பட்டுள்ள பரங்கிமலை, கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமல்பட்டி, கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை, திருவண்ணாமலை, போலூர், சிதம்பரம், ஸ்ரீரங்கம், மன்னார்குடி, விருதாச்சலம், ஆந்திர மாநிலம் சூலூர்பேட்டை, கேரளாவில் கோழிக்கோடு மாவட்டத்தில் வடகரா, திருவனந்தபுரம் மாவட்டம் சிராயின் கீழ், புதுச்சேரி மாகே ஆகிய 13 ரயில் நிலையங்கள் திறக்கப்பட உள்ளன. இதில் சென்னை ரயில்வே கோட்டத்தில் 17 ரயில் நிலையங்கள் மறுசீரமைக்கப்பட்டு வருகின்றன. மேற்கொண்டு சென்னை ரயில்வே கோட்டத்தில் சென்னை கடற்கரை, கிண்டி, பரங்கிமலை, பூங்கா, அம்பத்தூர், திருவள்ளூர், அரக்கோணம், திருத்தணி, ஜோலார்பேட்டை, மாம்பலம், கூடுவாஞ்சேரி, பெரம்பூர், கும்மிடிப்பூண்டி, சூலூர்பேட்டை, குரோம்பேட்டை உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் மேம்பாட்டு பணிகள் துரிதமாக நடந்து கொண்டிருக்கின்றன. சரி, ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த ரயில் நிலையங்களில் என்னென்ன வசதிகள் செய்யப்படுகின்றன? டிஜிட்டல் அடையாள போர்டுகள், நகரும் படிகட்டு, மின்தூக்கி, சுமை பரிசோதனை எந்திரங்கள், முக்கிய பிரமுகர்கள் ஓய்வறைகள், பயணிகள் காத்திருப்பு அறைகள், அழகிய மேம்படுத்தப்பட்ட தரைதளம், இலவச மற்றும் கட்டண வைஃபை வசதி போன்றவை ஏற்படுத்தும் பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. மேலும் இது சம்பந்தமான சாலை வசதி, வாகன நிறுத்தகம், புதிதாக பயணச்சீட்டு வழங்கும் அறைகள், நவீன கழிப்பறைகள் அமைக்கப்பட்டு வருவதுடன் சுகாதார வளாகம் சீரமைக்கப்பட்டு வருகிறது. பயணிகள் இருக்கை வசதி, தரமான சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதி, நீட்டிக்கப்பட்ட மேற்கூரை வசதி போன்றவையும் ஏற்படுத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது.